அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமியின் சண்டே இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்த போதும் இந்த சண்டே இன்ஸ்பிரேஷன்ல உங்களோட ஷேர் பண்றதை நான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு சமயம் ஒரு கழுகு பறந்து வந்துட்டு இருக்குது. பறந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கோழியானது அடப்படுத்திருக்குது. இந்த கழுகு தான் இறை தேடி பார்த்துட்டு திரும்பி போயிருச்சு. 2 நாள் கழித்து அதே இடத்துக்கு மீண்டும் அந்த கழுகு பறந்து வந்துட்டு இருக்குது. வரும்பொழுது அந்த அடையில பார்க்குறப்ப அந்த கோழி இல்லை. அந்த சமயம் பார்த்து இந்த கழுகு அந்த அடையில போய் தன்னுடைய முட்டைய அதுல வச்சுட்டு போயிருது. இது திரும்பியும் அந்த இடத்துக்கு அந்த கோழி வருது. தன்னோட முட்டை தான் நினைச்சு அந்த என்ன பண்ணுது, அந்த கோழி அந்த முட்டை கழுகு முட்டையும் சேர்த்து அடக்காக்குது. சிறிது நாள் கழித்து அந்த கோழி அந்த குஞ்சுகளை பொறிச்செடுக்குது. அப்ப இந்த கழுகு குஞ்சையும் சேர்த்து பொறிச்சிருது. அந்த அந்த கோழி என்ன பண்ணுது, அந்த கழுகு குஞ்சையும் தன்னோட குஞ்சுகளை சேர்த்து வளர்த்துட்டே இருக்குது. மீண்டும் அந்த கழுகு அந்த ஏரியால பறந்து வரும் பொழுது அப்பொழுது அந்த கோழி குஞ்சுடன் இருக்கக்கூடிய அந்த பருந்து குஞ்சு என்ன பண்ணுதுன்னா, அந்த தாய் கோழியை பார்த்து, அம்மா அம்மா அங்க பாத்தியா, ஒரு பறவை இவ்வளவு உயரத்துல அழகா பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கழுகு குஞ்சுக்கும் தெரியாது அது தன்னுடைய தாய் பறவை தான் என்று. அந்த கோழிக்கும் தெரியாது இந்த அந்த கழுகோட குஞ்சன் என்று. அப்ப அந்த தாய் கோழி சொல்கிறது, ஆமாம், நம்மளும் ஒரு நாளைக்கு பறக்கலாம் அப்படின்ட்டு. சிறிது நாட்கள் கழியுது. இப்போ அந்த கழுகு குஞ்சுக்கு கொஞ்சம் ரெக்கம் முளைச்சிருச்சு. மீண்டும் அதே கழுகு வருது. வரும்பொழுது அந்த கழுகானது அந்த கோழி பக்கத்துல வந்து செல்லுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கோழி குஞ்சு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி கழுகு குஞ்சு என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் அந்த பறவை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. சருகுன்னு பறக்குது, டக்குன்னு விழுந்துருது. அப்பதான் தெரிகிறது, இது நம்மளால முடியும் உங்களுக்கு. அந்த தாய்க்கோழி சொல்லுது, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு. மீண்டும் என்ன பண்ணுது, அந்த கழுகு குஞ்சு பறக்க ட்ரை பண்ணுது. ஒரு சமயத்துல மிக உயரத்துக்கு போயிருது. அப்போ அதுவே ஆச்சரியம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைகளிலும் யார் ஒருவர் உடைத்து கொண்டு தன் முயற்சி மூலம் வெளிவருகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கான திறமை வெளிப்படும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் திறமை ஒளிந்து உறைந்து இருக்கும். அந்த ஒளிந்து உறைந்து இருக்கக்கூடிய திறமைகளை உங்களோட முயற்சி தான் வெளிக்கொண்டு வரும். எனவே நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தெறுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அழகாக சொல்கிறார்கள், என்னால் சூழ்நிலையை உருவாக்கவும் முடியும், எனக்கேற்ற சூழ்நிலையும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். இது வெற்றி பெறும் வீரர்களின் வசனம். அனைவருக்கும் நன்றி.